ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த பெண் சொஸ்தமானாள். ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதமான சுகத்தை பெற்ற ஒரு அருமையான சகோதரி. ஆண்டவர் அவளை திரும்பி பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவருடைய கரங்களிலிருந்து அற்புதமான ஒரு சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஞ்ஞானத்தால் விளக்கம் சொல்ல முடியாத அற்புதமான சுகம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு நிபந்தனை நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் மேலே ஆழமான நம்பிக்கை கொண்டு அவருடைய சமூகத்தில் விடுதலைக்காக, அற்புத சுகத்திற்காக நாம் வரும்பொழுது ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவராய் அவர் எப்பொழுதுமே நம்மை சுகமாக்க ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடைய சுகமளிக்கும் வல்லமையிலே குறைவில்லை. அவருடைய சுகமளிக்கும் அவருடைய தனிப்பட்ட அன்பிலே எந்த மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. அவர் எப்பொழுதுமே இயற்கைக்கும் வல்லமைக்கும் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனையும் குணமாக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆனால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும் அளவு நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால தான் அவர் வாழ்ந்த பொழுது அவர் மூலமாய் அற்புத சுகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பரிதிமேயிடத்திலே சொன்னார். உடனே பார்வையடைந்தான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இதை செய்யும் வல்லமை என்னிடத்தில் உண்டென்று நீ நம்புகிறாயா என்று கேட்டார். யாரெல்லாம் ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோமோ அத்தனை பேருக்கும் அவர் சுகம் தருகிற தேவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தர விரும்புகிறார். காலை படுக்கையிலிருந்து எழும்பக்கூட முடியாமல் ஒரு வேளை வேதனையோடு நீங்கள் படுக்கையிலிருந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் இன்றைக்கு வேலைக்கு நான் எப்படி போவேன் என்று சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒரு வேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்போமா? காலையில் அவருடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த காலை வேளையில் பலவீனத்தோடும் வியாதியோடும் வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் ஆண்டவரே. நம்முடைய தெய்வீக வல்லமை அவர்களை தொடரட்டும் அப்பா. இதை செய்ய ஆண்டவரே உமக்கு வல்லமை உண்டென்பதை நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதை இப்பொழுதே உடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும், அற்புதமாய் குணமாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.